சிற்றம்பலம் மந்திரமாவது மீது வானவர் மேலது மீது சுந்தரமாவது மீது விதிக்கப்படுவது மீது தந்திரமாவது மீது சமயத்தில் உள்ளது மீது செல்வதால் வாய்மை வாழ்வாயான் தெரிய சிற்றம்பலம். சந்தன வேரும் காரையில் குரடும் தன்மையில் பேலியும் கரியின் தந்தமோ தரட குறைகளும் பகட குடிகளும் சுமந்து கொண்டு உந்தி மந்திரி வாடி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலா மணியே பந்தனை கெடுத்தியல் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பனித்து என்னை வாமென்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றே சென்று ஊதாய் போத்தும் பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாரிப்பான் போகும் எனாரே போகமாம் புறகால காம புராந்தகன் சேலமும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோ அறிவை பொய்யாததே சேவிக்க வந்த இந்திரன் செங்கன்மாரெங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நேரிங்கே குழாம் குழாமா நின்று கூத்தார் ஆவிக்கு அமுதையில் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரல் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடை முடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் துய சொல்மலர் பொதிநலன் நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே பொழித்த புகழிகர் போன் கடல் போற்றி ஆணிமிசையே கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊடிமடி திருவாத ஊர திருத்தாள் போற்றி திளைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகை அடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானனிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளி மறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே शिक्षेश श्री कार्तिकेय नाम संकीर्तनम श्री वल्लीकांत स्मरणम हर नमः पार्वती पतये. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத இந்த ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையை குறிக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி நம்புகிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண தொடர் சிந்தனை
இந்த புனிதமான சந்நிதியிலே, இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. கடந்த பல வாரங்களாக அருவான்முமை பெரியவர்களிலே சேக்கிழார் பெருமான் திருவாக்கின்படி அவருடைய சரித பகுதிகளெல்லாம் இந்த மேடையிலே சிந்தித்து வருகிறோம். சென்ற சிந்தனை உங்களுக்கு நினைவிருக்கலாம். நமது நாயன்மார்களிலே மூர்த்தி நாயனார் என்ற நாயனார் மதுரையம்பதியிலே திரு அவதாரம் செய்து உண்மையால் உலகாண்ட மூர்த்தி என்று சுந்தர பெருமானால் பாடி பரவப்படுகின்ற நாயனார் புகழையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தோம். இன்று நாம் அடுத்த அற்புதமான சிந்தனை முருகநாயனார் புராணம் என்பது பற்றியாகும். முருகநாயனார் என்ற நாயனாருடைய அற்புத தொண்டினை நாம் இங்கே சேக்கிழார் பெருமான் திருவடி மலர்களை துணையாக கொண்டு சிந்திக்க இங்கே தலைப்படுவோமாக. முருகநாயனாருடைய அருமையான வாழ்க்கை சைவ மக்கள் எல்லாம் ஒரு நாளும் மறவாமல் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய வாழ்க்கையாகும். ஏனென்றால் அந்த நாயனாருடைய வாழ்விலே பல அரிய செய்திகள் பின்னி கிடக்கின்றன. அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் உயர்ந்த லட்சியம். அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த பெருமக்கள் நமது திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கர சுவாமிகளும் சிறுத்தொண்ட நாயனாரும் திரு நீலநக்க நாயனாரும் திரு நீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் இவர்களெல்லாம் நம்முடைய சுவாமிகளோடு சமகாலத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பெருமை இன்னும் நமக்கு உள்ளத்திலே அதிகமாக இடம்பெற வேண்டிய நிலையில் இந்த நாயனாருடைய மற்றொரு சிறப்பு, தேவாரத்திலே இந்த நாயனார் புகழை திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியிருக்கிறார். இவ்வாறு தேவார திருமுறைகளிலே அடியார் பெருமக்களுடைய திருநாமம் வருவது ரொம்ப அபூர்வம், அரிது. எல்லாரையும் பாடமாட்டார்கள் சிவபெருமானை தவிர அது அருளாளர். இந்த மாதிரி நாயன்மார்களை தன்னுடைய தேவாரத்திலே குறிப்பிடுவார்களானால் அது நாயன்மார்களுடைய பெருமையை நாம் வர வேண்டும். திருஞான சம்பந்த சுவாமிகள் முருகநாயனாருடைய அற்புதமான புனித தொண்டினை தன்னுடைய புனித வாக்கினாலே பாடுகிறார். அத்தகைய சிறப்புடைய நாயனார் முருகநாயனார். இந்த நாயனார் செய்த அருளியார் அருமைப்பாடு அரிய தொண்டு என்ன என்பதை நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த நாயனாரை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்த ஆளுடைய நம்பிகளாகிய சுந்தர பெருமான் இப்பெருமானுடைய திருவடி மலர்களை எவ்வாறு வணங்குகிறார் என்பதை கண்டு அதன் பின்னர் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குக்கு நாம் செல்லலாம். எனவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில 3வது அந்த தொகை பாடலிலே இடம்பெறுகின்ற வகையிலே நாயனாரை புகழ்ந்து பாராட்டி அடியேன் என்று அவருக்கு தன்னுடைய மனம் கசிந்த வணக்கத்தை செலுத்துகிறார். அதை நாம் காணலாம். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்கம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டு எழுந்த தாதையை மடிவினால் எழுந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன், ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. ஹர பார்வதி பதையே. முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன். ஒருவரில 2 நாயனாரை சுவாமி வணங்குகிறார். முருகனுக்கும் அடியேன், உருத்திர பசுபதிக்கும் அடியேன். முருகநாயனாருடைய திருப்படிகளை வணங்குகிறார் சுந்தர பெருமான். என்ன காரணம்? அவர் என்ன தொண்டு செய்தார் என்றால், சிவபெருமானுடைய திருவுளத்துக்கு ரொம்ப விருப்பமான தொண்டாகிய மலர் தொண்டு செய்தார். சுவாமிக்கு மலர் சாத்துதுல மன்னர், மலர் மன்னர்னா அவர் தான் மலர் மன்னன். எல்லாரும் மலர் மன்னன் பெற மலர் சாத்தி சுவாமிக்கு வழிபாடு செய்த பெரிய உத்தமர் முருகநாயனார். நம்முடைய சிவ பூஜையில சிவாலய வழிபாட்டுல முக்கியமான ஒரு அங்கம் மலர் சாத்துது. பூக்களை சாத்தி என் பெருமான் திருவடிகளை வணங்கி பெரும்புலர் காலை மூங்கி பித்தருக்கு பத்தராகி ஆறும்போடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினார் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அரும்பொழு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்தது அப்பெருமான்
மலர் வழிபாட்டுக்கு கோடிட்டு காட்டுகின்ற ஒரு தேவாரம் இந்த தேவாரம். இன்னொரு இடத்துல நம்ம எல்லாம் பார்த்து நெருப்பிலே போட்ட மலர்கள் ஒரு மலர் இட்டு கொள்வன பூவுல நீருள கற்றுக்கொள்வன வாயுள நாகுள கற்றை செஞ்சடையான் உளன் யாங்குளோ எற்றுக்கோ நமனால் முனி உண்பதே. எதுக்கு டென்ஷனா இருக்கு? எதுக்கு டென்ஷன் தேவையில்லை. சுவாமியுடைய அருள் இருந்தா நம்ம கவலையப்பட வேண்டாம். அந்த அருளவர்களுக்கு ரொம்ப எளிதான வழி இருக்கு. இட்டு கொள்வன பூவுள நீருள. சுவாமிக்கு பூஜை பண்றதுக்கு நிறைய பூக்கள் பூத்து கிடக்கு. மழை போட்டு நொறுக்கிட்டு தண்ணீர் நிறைய கிடக்கு. என்ன பார்த்தாலும் தமிழ்நாடு கூட தண்ணியா இருக்கு. அந்த தண்ணீர் அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணீரும், அழகாக அலங்காரம் பண்றதுக்கு பூவும், அர்ச்சனை பண்றதுக்கு பூ இருக்கும்போது என்ன கவலை? இட்டு கொள்வன பூவுள நீருள கற்றுக்கொள்வன வாயுள நாகுள. அருமையா அவருடைய தேவாரத்தை படிக்கிறதுக்கு சுவாமி நல்லா அருமையா வாயு, அந்த வாய்க்குள்ள ஒரு முதல நாக்கு அதையும் கொடுத்திருக்கிறார். அந்த நாக்கு இல்லைன்னா பேச முடியாது. வாய் மட்டும் இருந்தா உருட்டி உருட்டிட்டாங்க அவ்வளவுதான். அந்த நாக்கு இருக்கிறன்னா பேச முடியுது. நேற்று நான் பார்த்தோம் சத்தியநாராயண நாக்கு அப்படி வெளியே பிடிச்சு எழுந்து அறிந்தவர்களவா, அந்த நாக்கு தான் நன்மையும் பேசும் தீமையும் பேசும். ஆகவே நன்மையான திருமுறை பாடல்களை பாடுங்க, கற்றை செஞ்சடையான் அருள் பாலிப்பான். இது கவலைப்படுறீங்க அப்பர் பெருமான் இன்னொரு இடத்துல சொல்றாரு. அதே போல அருளாளர்கள் எல்லாம் பூவினுடைய மகிமையை பல இடங்களில் சிறக்க சொல்றார். முருகநாயனார் அந்த பெரிய தொண்டினை செய்தார். அவர் வாழ்ந்தவருடைய அவதாரம் செய்த ஸ்தலம் இது. அது ஒரு சிறப்பு. அந்த சிறப்பை இப்பொழுது சுவாமிகள் சேக்கலார் பெருமான் பாய் திருவாயினாரே கேட்போமே. தாது சூழும் குழல் மலையாள் தணிக்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புவதி சோதி சூழும் மணி மௌலி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடஞ்சோலை பொய்கை சூழும் பூம்புகலூர். இந்த திருப்பாடல் அமைப்ப சி.கே. சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றார். இந்த திருப்பாடல சூழும் சூழும்னு 6 இடம் வருது. பூ கட்டுவாங்க, அந்த பூவை சுத்தி சுத்தி சூழ்ந்து இருப்பாங்க. சூழ்ந்து அப்படியே சூழ்ந்து ஒவ்வொரு பூவா இடம் இருக்கு. சுத்தி சுத்தி சூழ்ந்து அந்த சூழ்தல் என்ற தொழில் வண்ணமாக அமைவதுதான் மாலை. ஆகவே முதல் எடுத்தோடனே நாயனார் அருமையான பூக்களை சூழ்ந்து 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 கட்டுகிறார் என்பதற்கு நினைவூட்டுகிற வகையில சூழும் சூழ்ந்து 6 இடம் இருக்கு சொல்றேன். அதே போல ஒவ்வொரு வரியிலையும் பார்த்தீங்கன்னா 6 சீர் இருக்குது. 6 சீர். தாது சூழும் குழல் மலையா தணிக்கை அப்படி 6 சீர். இதெல்லாம் ஏன் வருது? சேக்கலார் பெருமான் குறிப்பாக முருகநாயனார் திருப்புகழூர் வர்த்தமானேஸ்வர பெருமானுக்கு 6 காலத்துக்கும் சாத்திரத்துக்கு 6 வகையான மாலைகளை கட்டினார். 6 வகையான மாலை, 6 காலத்துக்குரிய மாலை. இதெல்லாம் நினைவூட்டுகிற முதல் பாட்டே வந்துருச்சு. இந்த சேக்கலார் பெருமானுடைய திருவிழா நயம் எல்லாருக்கும் கிடைக்காது. பெரியவங்க சொன்னதான் நமக்கு தெரியும். சூழும் சூழும் தாது சூழும் குழல் மலையா. அம்மா உமாதேவியருடைய அருமையான கூந்தல் தாதுக்கள் நிறைந்த பூக்கள் சூழ்ந்திருக்கிறான். அந்த அம்மையாருடைய திருக்கரமானது ஏகம்பநாத பெருமானை சூழ்ந்துதான். கம்பாநதி வரும்போது அம்மாவுடைய கை சாமி சொல்றது. மலர்கை சூழும் திருமேனி, அவர் மீது சூழும் புனல் கற்றை வேணி. அழகான ஜடாபாரத்தில் தனி சுத்து புனல் கற்றை சூழ்கிறது. அவர் விரும்புகின்ற ஒரு சனம்தான் சோதி சூழும் மணிமகுடி. சோழர்களுக்கு அந்த மணிமகுடம் இருக்கிறதே கிரீடம். அந்த கிரீடத்துல மாணிக்கங்கள் ஜோதி சூழ்ந்து இருக்கிறது. அந்த பொன்னி நாட்டினுடைய அதிபதியாக சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே வடவர்கள், அவர்களுடைய அருமையான நீதியை காட்டக்கூடிய தடம் சோலை சூழ்வது, பொய்கை சூழ்வது பூம்புகலூர். பூம்புகலூர் கோயிலுக்கு இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா நடுவே கோயில் இருக்கும், சுத்தி வர அகழி.
ஒரு வழிதான் போக முடியும். மீதி 3 பாகமும் அகழிதான். அந்த பொய்கை சூழும் பூம்புகளூர் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு இருக்கிறது. பொய்கை சூழுகிறதா பூம்புகளூர் அந்த மாதிரி அமைப்பு எந்த கோயிலும் கிடையாது. இப்ப நம்ம நாகேஸ்வரம் ஒரு இடத்துல ஒதுங்கி சுத்தி ரொம்ப சுத்தி இருந்தா சாக்கடை தான் சுத்தி இருக்கு. ஒரு கோயிலை சுத்தி சாக்கடை தான் அப்படி மோசமா நம்ம ஒரு மாதிரி எங்கேயும் அன்று அருமையாக தடாகங்கள் குளங்கள் எல்லாம் கோயிலை சுத்தி வச்சிருந்தாங்க. பூம்புகளூர் அற்புதமான பேரையை பார்க்கிறார். பூம்புகளூர் நமக்கெல்லாம் சரணாகதி கொடுத்து போக நீதாப்பா எனக்கு புகலிடம் சொல்லக்கூடிய ஒரு இடம் பூம்புகளூர். அப்பர் பெருமான் சிவபெருமான் திருமொழியிலே சித்திர சதயத்தில கலந்து கொண்ட ஒரு அருமையான ஸ்தலம் பூம்புகளூர். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனி என்று அப்பர் பெருமான் அற்புதமா உருக்கமா பாடுவார். நிறைவு திருத்தாண்டத்துல அங்கே அடி அருள் செய்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அதே பூம்புகளூர்ல என் பெருமான் புகழையெல்லாம் பாடி பரவியிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பூம்புகளூரில் தானே சுந்தரமூர்த்தி சுவாமி இரவு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து படுக்கிறார். படுக்கிறது தலாணியணும். தலாணியணுமே அதுக்கு என்ன செய்யறது? அந்த தலாணிக்கு மேல 2 செங்கல் தலைக்கு வச்சுக்கிறது. ஒரு துண்டப்பட்டு பங்குனி உத்திரத்துக்கு வசந்தோற்சவத்துக்கு கொண்டாடுவதற்கு பணம் வேணும். அவரோ சுவாமிகிட்ட முறையிட்டு தம்மையை நிச்சய பேசணும் பாடி பரவி அப்படியே தூக்கி கொண்டார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா செங்கல் தங்க கட்டிய மாதிரி அந்த ஸ்தலத்துடைய பெருமை. அதே போல திருவாதிரை உற்சவம் அருமையா திருவாரூர் நடக்கிற விஷயத்தை அப்பர் பெருமான் சொன்னவுடன் முத்துமைதானம் மணிப்பொருட்கவை முறையாலே என்று அந்த திருவாரூர் உற்சவத்தில் திருவாரூர்ல திருவாதிரை திருநாள் நடக்கிற விஷயத்தை அருமையா தேவாரத்தில் சொன்ன உடனே திருஞான சம்பந்த பெருமான் நான் போய் பார்க்கிறேன். இப்படி 3 பெருமக்களும் அந்த ஊர்ல வாழ்ந்திருக்கிறார். எங்க முருகனார் திருமணத்துல மறந்துடாதீங்க. முருகனார் ஒரு அற்புதமான திருமணம். அந்த திருமணத்துல ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கர சுவாமிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். பல காலம் அவரோடு இருந்து அங்கே திருவமுது செய்து சுவாமிக்கு பாடலாம் பாடி அடியார்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஒரு அற்புத இடம் பூம்புகளூர். இவ்வளவு சிறப்புடையது. அந்த ஊர்ல தானே சுவாமிகள் அவதாரம் செய்கிறார். எங்கு பார்த்தாலும் தேனும் அருமையான பூக்களும் அங்கே பொழிந்து தள்ளுகின்றன. அங்கே அந்த அற்புதமான ஊர்ல 2 இடத்துல கண்ணீர் வருதான். 2 இடத்துல கண்ணீரா வருது. இதெல்லாம் ஒரு இடம் வண்டு பாட புனல் தடர்த்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன கொண்டவாச முகையவிழ்ந்த குளிர் பங்கையங்களே அல்ல. தாமரைப்பூவை வண்டுகள் சுத்தி மொய்க்கும் போது அந்த மொட்டு அப்படியே உடைஞ்சு உள்ளே இருக்கிற தேனை தாமரை கண்ணீருடைய மாதிரி வழி வண்டினுடைய பாட்டை கேட்டு அப்படியே உருகிச்சான். தாமரை வண்டியுடைய பாட்டை கேட்டு உருகி அந்த கண்ணீராகிய தேனை அந்த தாமரை பொழிகிறது. இது ஒரு இடத்துல கண்ணீர் வரும். இன்னொரு இடத்துல பார்ப்போம். அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டரு வதன பங்கயமும் துடித்த கண்ணீர் அரும்புமான். தொண்டர்கள் திருமுகம் தாமரை போல அடியார பெருமக்கள் முகமெல்லாம் தாமரை மாதிரி இருக்கு. அதுலயும் கண்ணீரா வரும். என்ன காரணம்? அவர்கள் அமுதம் செய்யப்படுத்தார்கள். பரமேஸ்வருடைய புகழை பாடுகின்ற திருமுறை பாடல்களை செய்யப்படுத்தோட கண்ணீர் அப்படியே சில போது அவர்கள் பாடும் போது கேட்கிறவங்களுக்கு அப்படியே உருக்கமா இருக்கும். அப்படியே தெய்வம் பாடாங்க. ஆனா பாடுவதால் கண்ணீர் வர என்ன அவர் துட்டியோட கொடுப்பாங்க. அவரு ஆத்மாத்மா பாடினா அவருக்கு சங்கரன் கோயில பாடலிங்க உதவார். அவரு கொஞ்சம் தான் முறையாக பயிற்சி பெறல. ஆனாலும் 30 வருஷம் 32 வருஷம் சங்கரன் கோயில முறை பணியாற்றினார். சன்னிதியில போய் பாடினாரு. அழுதுவார். கடைசி வரைக்கும் பார்த்துருக்கோம்.
அவருக்கு ரிட்டையர் ஆனவுடனே நம்ம பாம்பே மாசத்துல இருந்து கமிஷனருக்கும் மந்திரிக்கும் ஒரு தபால் எழுதி இன்னொரு 2 வருஷம் அவருக்கு பணியை நீட்டிப்பு செய்யணும்னு எழுதணும். உடனே எசிட்டான். அப்படி 3 தடவை அவருக்கு 3 வருஷ காலம் பணியை நீட்டிப்பும் வாங்கி கொடுக்க பாக்கியமா கிடைச்சது. ஏன்னா உருகி பாடுவார். அந்த மாதிரி உருகணும், தான் உருகணும், மற்றவங்க நீங்க செய்த புண்ணியம் எத்திராஜ் இருக்கிற அருமையா பாடுவார். சங்கரங்கூர்ல மேடையில் ஒரு 2 மணி நேரம் பாடினார். அங்க வந்திருக்கும் போது அந்த உருக்கம் அவ்வாறு அந்த உருக்கமாக திருப்பாட்டின் அமுதத்தை பாட பாட செவி மடுக்கின்ற தொண்டர்களுடைய அந்த வதனமாக பங்கயமாகிய தாமரப்பூல இருந்து கண்ணீரா வந்து அப்படி 2 இடத்துல கண்ணீரை காட்டுகிறார். இவ்வாறு அற்புதமான வளமுடைய நாடு அந்த நகரம் பூம்புகரும். அந்த ஊர்ல ஒரு பெருந்தகையார் ஆன பெருமை வரம் சிறந்த அந்தன் புகழூர் அது தன்னில் மான மறையோர் குல மரபின் வந்தார். மறையோர் மரபின் வந்தார், மறையோர் குல மரபின் வந்தார். முந்தை மறை முதல்வர் ஞான வரம்பில் தலை நின்றார். முந்தை முதல்வர் ஞான வரம்பின் தலை நின்றார். நாகம் புனைவார் சேவடிக்கு ஊனமின்றி நிறை அன்பார் உருகு மனத்தார் முருகனார். நம பார்வதி பதையே. ஒவ்வொரு சொல்லும் சேக்கரார பெருமாள் திருவாக்குற ஒவ்வொரு சொல்லும் ஆழமான பொருள்படி. அலங்காரத்துக்கு பாட்டு எழுத மாட்டார் நம்ம சுவாமி. அலங்காரத்துக்காக நம்ம பாட்டு எழுதக்கூடிய கவிஞர் ரொம்ப பெருத்துப்பன. வாடா போடான்னு ஒரு பாட்டு வாயில வந்து வாடா போடான்னு ஒரு பாட்டு. உடனே ஆகா என்ன கையில கேட்டு சிரிக்கிறவங்க ஆடுதாங்க பாடுதாங்க. இந்த மாதிரி கொச்ச பாட்டுலாம் கிடையாது. சேக்கரார பெருமான் திருவாக்குல பாருங்க அவ்வளவு ஞான பரம்பின் தலை நின்றார். மூல முதல்வராகிய சிவபெருமான் காட்டிய சிவஞான மரபுல அந்த வரம்புல தலைமைப்படுத்தி நிற்கிறாராம் நாயனார். மறையோர் குலத்திலே வந்து உதித்த நாயகர். நாகம் குறைவார் சேவடிக்கு நாகத்தை அணிந்திருக்கிறானே பரமேஸ்வரன். அவருடைய சேவடிக்கில ஊனமின்றி நிறைய அன்பார். என்ன அரவணைப்பு அன்பு, நிறைய அன்பு, ஊனமின்றி நிறைய, கொஞ்சம் கூட மாசு மறி இல்லாத கழகம் இல்லாத அன்பு. நாமெல்லாம் பிறகு அன்பு செலுத்தணும்னா ஏதோ சம்திங் வாங்குறதுக்காக அன்பு செலுத்தணும். உங்களை மாதிரி உண்டா உங்க பையன் கிடைச்சிச்சா இன்ஜினியரிங் காலேஜ் பரவாயில்ல, உங்க தெருல ஒரு பையனும் கிடைக்கல, உங்க பையன் அப்படிலாம் சொல்லிட்டு கிடைக்கல ஒரு 10 ரூபா கைமா தரீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம அன்பு செலுத்தணும். அப்படியெல்லாம் இவருடைய அன்பு எப்படிப்பட்டது? ஊனமின்றி அந்த அன்பு நிறைய அன்பார் உருகு மனத்தார். அவர் பேர் தான் திருநாமம் தான் முருகனார். முருகப்பெருமான் பெயர் பார்த்தா இவருக்கு அமைஞ்சிருக்கு. முருகன் அழகுன்னு அர்த்தம். முருகப்பெருமான் சைவ மக்கள் சிலர் முருகனை கும்பிடாங்க. அப்ப இவங்க அந்த காலத்துல இருந்தாலும் முருகனை நேரத்துக்கு பேர் விடாத இருப்பாங்க. நீங்க முருகனை கும்பிடக்கூடாது, நம்ம சிவபெருமான மக்களை கும்பிட்டா போதும், முருகனை கும்பிடக்கூடாது, பிள்ளையார கும்பிடக்கூடாது. அப்ப எத்தனை கூட்டம் அடையுதுங்க தமிழ்நாட்டுல? சென்னையில அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. முருகனை கும்பிடக்கூடாதுன்னு கூட்டம், விநாயகரை கும்பிடாதுன்னு சில கூட்டம் இருக்கு. நாயனார் திருநாமம் முருகனார் வச்சிருக்குது. அப்ப அதை உணர வேண்டாமா? முருகப்பெருமான் சிவபெருமானின் பேரல்ல, அது மறந்துவிட்ட. எனவே முருகப்பெருமான் சன்னிதியில போய் தேவாரம் படிக்கலாம், என்ன தப்பு? முருகப்பெருமான் சன்னிதியில் தேவார திருமுறைகள் நிறைய படிக்கலாம். அந்த முருகனார் பேரை இந்த முருகனார் பெற்றிருக்கிறார். அவர் வேத சிவாகமங்கள்ல நல்ல உயர்ந்த பாண்டித்யம் உடையவர். அவர் என்ன பணி செய்யறார்? இவ்வளவு படிச்சு அதனால என்ன பணி செய்யறார் பாருங்க. அடைமேல் அளவன் துயில் உணர அரண் செங்கமல வயற்கயல்கள் மடைமேல் உகழும் திருப்புகழூர் மணி வாழும் தன்மையராகி விடைமேல் வருவார்க்கு ஆளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடைமேல் அணிய திருப்பள்ளி தாமும் பறித்து சாத்துவார். பார்வதி பரமேஸ்வரன் திருமுறை சாத்துறதுக்கு அழகான உயர்ந்த பூக்களால் மாலை கட்டி வழிபாடு செய்து மகிழ்கிறார். குறிக்கும்
பெருமானுக்கு மாலை மூர்த்தி நாயனார் சந்தன கலவமா சாமி சேர்க்கிறார். அவருக்கு அந்த லட்சம் அவருக்கு. இளையான்குடி மாறனார் அடியார்களுக்காக அமுது படைச்சு ஏற்பகிறான இல்லையே நாங்க கார் கொடுத்தார். முருகநாயனார் பரமேஸ்வருடைய திருமேனியை அலங்காரம் பண்றதுக்கு அற்புதமான மாலை. அந்த மாலைக்கு பூவை போய் எப்படி வாங்கினாரு? நம்ம என்ன செய்யறோம்? எடை அங்க ஏலம் போட்டோம், இடையை போவாங்க. அந்த பூக்கள் எப்படியெல்லாம் அவங்க காலில் பட்டுக்கணும். அந்த அநியாயத்தை பார்த்தா சாமி சாத்தியம். ஏலம் எடுக்கிற போது அந்த அழுக்கு வேட்டிட்டு தான் அந்த பூ வாங்கிட்டு கொண்டு வர எங்க பக்கத்துல. அதை கொண்டாந்து கொட்டினோம்னா வாயிறது ஒரு துப்பு. அது இந்த மழை தண்ணி காணாது, இந்த தண்ணி வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு துப்பு துப்பு. அதுக்கப்புறம் கையில அந்த கிலோ ஃப்ரெஷ்ஷா பீடி, ஒரு பீடியை கட்டிட்டே அந்த மாலையை கட்டி நீங்க புரோஷம் வாங்க, எல்லாரும் வாங்க மழை வாங்கி அந்த பீடி வாசனையோடு கலந்த அந்த மலரை கொண்டு போய் சுவாமிக்கு சாத்தின நந்திகேஸ்வரரே அந்தந்த பீடி வாசனையெல்லாம் அவர் மேல படணுமா? இப்படியெல்லாம் மலர் வரித்து சாமி சாப்பிடக்கூடாது என்பதை இவர்கள் அழகா வாழ்க்கையில வாழ்ந்து கட்டினார். எப்படி பூ பறிக்கணும், எப்படி கட்டணும்? புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவி தம்பெருமான் முடிமேல் வாங்கிறார் மதி உணவு மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகின் மலர்கள் வெவ்வேறு திரு பூங்கூடைகளில் அமைப்பார். அந்த பூக்களெல்லாம் வெவ்வேறு கூடை வச்சிருக்கார். அந்த கூடை எப்படிப்பட்டது? பூங்கூடை. பூ என்று சொன்னால் அழகுன்னு அர்த்தம். அழகான கூடை. நம்ம ஒரே பிளாஸ்டிக் கூடை, அது காய்கறி வாங்குறதுக்கு அதுதான். இன்னும் சில பேருக்கு சனிக்கிழமை எங்கேயோ போவோம் வந்து கூட, அதெல்லாம் வாங்குறதுக்கு அதுதான். அதில் போய் பூ கொண்டுனா என்ன அர்த்தம்? அதுக்கு தனியா வேண்டாமையா பூங்குடை, கோல பூங்குடை. அழகா சொல்ற அழகு மிக்க பூங்குடை தனித்தனியா, பிச்சுப்பூ தனியா, மல்லிகைப்பூ தனியா, ரோஜா பூ தனியா, தனித்தனி கூடைகள். எப்ப போய் வைக்கிறாரு? புலரும் பொழுதின் முன்னெழுந்து சூரிய உதயமரத்துல 5 நாளைக்கு முன்னால படுக்கை விட்டு எழுந்தணும். 4 மணிக்கெல்லாம் அதிகாலை இருந்துச்சு. பூ பறிக்க போறதுக்கு முன்னதா புனித நீரில் மூழ்கி போய், அது முக்கியம். குளிச்ச பிறகுதான் பூ பறிக்கணும். குளிக்காம பூ பறிச்சுட்டு நான் பூவை குளிப்பாட்டிருக்கேன் எங்க பக்கத்துல. நான் குளிக்கல, பூ பறிச்சுட்டேன், அந்த பூவை குளிப்பாட்டிருந்தேன். எல்லாம் ஒண்ணுதானே? குளிக்காத பூவை குளிச்சவன் பறிக்கிறத விட குளிக்காதவன் அந்த பூவை குளிப்பாட்டுறது என்னன்னா நாட்டில் அப்படி இருக்கு. அதனால என்ன சொல்ல போனா பூக்கள் எல்லாம் கழுவக்கூடாது. அது ஒரு விதி, புஷ்ப விதி தனியா. புலரும் பொழுதில் முன்னெழுந்து புனித நீரின் மூழ்கி போய் மலரும் செல்வி தம்பெருமான். அது அப்படி சாத்தும் போது பறிக்கும் போது முட்டாக்கணும். பெருமான் திருமுடியில சாத்தும் போது மலரணும். அந்த பருவத்தில் பூக்கள் அதை பறிச்சுதான் சாமி சாத்து. ஏன் அப்படி செய்யணும்? செடியில வச்சு மறந்துச்சுன்னு சொன்னா வண்டுகள் அந்த தேனை உறிஞ்சி எச்சியாது. அந்த பூக்களை எச்சிலாக்கி விடுமா வண்டு. அதனால மிக அருமையாக தேவாரத்திலே ஒரு இடத்துல போகுது, மலர்பெரி திட்டி உண்ணாராங்கிற அந்த தேவாரத்தை சொல்றது. அந்த சாப்பிடுறதுக்கு முன்னால பூ பறிக்கணும், அது சாதாரண அர்த்தம். வண்டிகள் சாப்பிடுறதுக்கு முன்னால பூ பறிக்கணும், அது சிறப்பு அர்த்தம். மலர் பறித்திட்டு உண்ணாராங்கி திருக்கோயில் திருத்தாண்டகத்துல அப்பர் பெருமான் சொல்லுவார். அந்த மலரை பறிக்கும் போது அது கண்டு வாய் வைக்காத பூவா இருக்கணும். சாமி அப்படி பறிப்பார். அந்த சாமி சிரத்துல வைக்கும் போது அது அதை முகழணும், தேன் அதுல சுட்டணும். அதுதான் சிறப்பு. அன்றைய பெரியவர்கள் அப்படி பூ கொய்தார்கள். வியாக்கரபாத மகரிஷி நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் தில்லைக்காட்டுல. அவர் பூ பறிக்கிறதுக்கு போகும்போது அதிகால நேரத்துல, இருட்டா இருக்கிற நேரத்துல மரத்து மேல இருக்கிற பூ பறிக்க ஏற கஷ்டப்படுது. சுவாமிகிட்ட புலிக்கால் கேட்கிற, இதுக்காக புலிக்கால சுவாமி கொடுக்கிறாரு. கால கண் கேட்கிற,
பூவை கண்டுபிடிக்கிறது. எப்படி ஒரு புதிய வரம் சுவாமி நம்ம முன்னால காட்சி கொடுத்து என்ன வரம்னு கேட்டான். உடனே ஒரு கண்ணுடுங்க, அங்க ஒரு டிவி சேனல் பார்க்கணும், இந்த பக்கம் ஒரு கண், இந்த பக்கம் சுத்தி வர டிவி பார்க்கணும் சாமி, எனக்கு அந்த அருள் பல்லாம கேட்கும். வியாக்கிரபாத மகிழ்ச்சி பாதத்துல பூ பறிப்பதற்காக கண் கேட்ட பெருந்தகை யார்? வியாக்கிரபாத. வியாக்கிரனா புலி, புலிக்கார முனிவோட ஒரு பேர் வருது. அந்த செய்தி அங்கே கோயில் புராணத்துல பார்க்கிறோம். இவ்வாறு நாயனார் அதிகார பெரும்புலது காலை மூழ்கி பித்தருக்கு பட்டராகி பூ பறிக்கும் போதே வாய்க்குள்ளேயே தேவாரம் சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே சொல்லணும். ஏன் வாய்க்குள்ளே சொல்லணும்? அந்த இடத்துல மட்டும் இனி மேல அங்கே பேசும்போது எச்சு டப் டப் குத்தான பூரை வந்திருக்க. அதனால வாய துணியினால் கட்டி கொள்வார். அந்த ஒரு நினைவு இருக்கிறது. பூ பறிக்கிற முறை 24 சரித்திரத்துல சிவகாமி ஆண்ட பூ பரீட்சை செய்து பார்த்து. இன்னும் சொல்ல போனா மகாத்தான் மீனாட்சித்தபடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை டாக்டர் யூ.ஏ. சாமிநாதன் எழுதுறார். மகாத்தான் தமிழ்நாட்டில் திருவாரூர் ஆதீனம் கொடுத்த ஒரு பெரிய சொத்து மகாத்தான் மீனாட்சி. கம்பர் எனக்கோ கம்பராமாயணத்துல தூக்கி ஆடினாங்க. அவரை போல கோடிக்கணக்கான கம்பருக்கு சமம் நம்ம இவரும் மகாத்தான் மீனாட்சி. அவளை பக்கத்துல நிக்க முடியாது. மகாத்தான் மீனாட்சி தமிழ் பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. அவ்வளவு அருமையான திருவாவூர் ஆதீனம் கொடுத்த ஒரு பெரிய ஞான கொடை மகாத்தான் மீனாட்சி. அவருடைய பிரதான சிஷ்யர் யாருன்னு கேட்டா உடைய சுவாமிநாதன். அவர் ஐயர். மகாத்தான் வேளாளர், அவர் சிஷ்யர் ஐயர். அவர் மகாதனுடைய வரலாற்று எழுதும்போது ஒரு இடத்துல சொல்ற, ஐயா அவர்கள் அதிகாலையில 4 மணிக்குதான் நந்தவனத்துக்கு வருவார்கள் பூஜைக்காக பூ பறிக்கிறதுக்கு. அவர்களுடைய மனசுல எங்களுக்கு இடம் கிடைக்கணுமே என்பதற்காக முதல் நாள் இரவே நாங்க நந்தவனத்துல போய் எந்தெந்த பூவெல்லாம் நாளைக்கு ரெடி ஆயிரும்னு பார்ப்போம். பார்த்து வச்சுட்டு காலையில ஐயா கூட முதல்ல வரும். ஐயா அந்த பூ வருங்க, ஐயா அந்த பூ பாருங்க சொன்ன உடனே எங்களுடைய ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேடவே வேண்டாம், டக்கு டக்கு டக்குன்னு வச்சு பறிச்சுடுவா. ஏ சாமிநாதா, நேற்று ராத்திரியே வந்து பூனை சிலட்சம் வேண்டியா என்று என் மீது பரிவோடு கேட்பார் என்று உபய சாமிநாதர் தன்னுடைய அந்த ஆசிரியருடைய வரலாற்றை சொல்லுகிறார். அந்த பூப்பறிக்கு நினையப்பட்டுள்ளார். அதெல்லாம் முக்கியம். இவ்வாறு அருமையாக பூக்களை கொண்டு வந்து அற்புத பூங்கூடையில நல்லா வச்சார். பூக்கள் 4 வகைப்பட்ட பூக்கள் உண்டு. இதெல்லாம் கோட்டு மல்கும், கோட்டு மலரும், நில மலரும், குளிர் நீர் மலரும், கொழும் கொடியின் தோட்டு மலரும், மாமலரும், சுருதி மலரும், திருவாயில் காட்டு முறுவல், நிறவ அரக்கன் அறையில் பன்னகனான் கூட்டும் ஒருவர், திருமுடிமேல் புனையலாகும் மலர் தெரிந்து